வணக்கம். சாமி குத்தம். இது சிறுகதையின் பெயர். நேரடியாக கதைக்குள் செல்லலாம். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு பிரச்சனை இருந்ததுங்க. பாம்புகளை குறுக்க போச்சுன்னா எனக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அது குறுக்க போகிறது மட்டும் இல்லாமல் அவை கனவுல வந்தாலும் எனக்கு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருந்தது. சில நேரங்களில் சினிமாக்களில் அல்லது டிவியில் பாம்பை பார்த்தா கூட மனசுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. சகுனங்கள் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் சில சகுனங்கள் எனக்கு நடந்தவை சில நன்மைகளையும் சில தீமைகளையும் கொடுத்திருக்கிறது. அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் இது இருக்கிறது. ஆனாலும் எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். ஒரு தடவை வாக்கிங் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கப்போ பாம்பு ஒன்று குறுக்க போச்சு. திரும்பி வீட்டுக்கு போனேன். ஆனால் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருந்ததுங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் சண்டைக்கு வந்தார். அது பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் வர போய் நின்னது. இன்னொரு முறை இதே மாதிரி தான் பாம்பு ஒன்று குறுக்க வந்தது. எனக்கு சம்மந்தம் இல்லாத பெண்களோட சம்மந்தப்படுத்தி ஒரு பிரச்சனை உருவாச்சுங்க. இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளாகவும் பெரிய பெரிய பிரச்சனைகளாகவும் இந்த பாம்பு குறுக்க போகிறதுனால ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு தடவை சிறு வயசில் நான் நாகநாத சுவாமி கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க. அங்கே போயிருக்கிறேன். அங்கே நாகதோஷம் கழிப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு தடவை அங்கே போய் இந்த நாகதோஷத்தை கழிச்சிட்டு வரலாமான்னு ஒரு யோசனை தோணுச்சுங்க. சரி, பரமக்குடி போனால் அருகில் தான் இருக்குது நயினார் கோயில், நாகநாத சுவாமி கோயிலுங்க. என்னைக்கா ஒரு நாள் பரமக்குடி போனோம்னா அப்படியே போயிட்டு வந்துடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் வாய்ப்பும் கிடைச்சிது. நயினார் கோயிலுக்கு போனேன். போகும்போது மணி 2:30. கோயில் நடை சாத்தியிருந்தாங்க. அப்போ பசி எடுத்ததுனால பக்கத்தில் இருந்த ஹோட்டலில் சாப்பிட்டு நேராக கோயிலுக்கு போனேன். எங்கேயாவது 4 மணிக்கு நடை திறக்கும்போது கோயிலுக்குள்ளே போகலான்ட்டு அங்கே போய் எங்கே உட்காரதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எதிரில் இருந்த கடையில் இருந்த அம்மா கூப்பிட்டாங்க. என்ன விஷயமா வந்தீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு விசாரித்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நாகதோஷத்தை கழிக்கணும், அதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. உடனே உலோகத்திலான சிறிய நாகப்பாம்பு, பால், முட்டை, தேங்காய், பழம் இப்படி நிறையா என் கையில் கொடுத்துட்டு 500 ரூபாயை வாங்கிக்கிட்டாங்க. கோயில் திறந்த உடனே கோயிலுக்கு சுற்றி பின்னாடி போனீங்கன்னா அந்த சர்பத்தோட சிலை இருக்கு. இண்டியலில் போட்டு அந்த பால் முட்டையெல்லாம் அதுக்கு முன்னாடி வச்சுட்டு மஞ்சளை தூவி விட்டு வந்தீங்கன்னா உங்கள் நாகதோஷம் விலகிரும் அப்படின்னாங்க. சரிட்டு முன்னாடி இருக்கிற சிவபெருமானை கும்பிட்டுட்டு பின்னாடி போகலான்னு சொன்னாங்க. சரின்னு ஒரு மண்டபத்தை காமிச்சாங்க. அதில் போய் தங்கிருங்க, கோயில் திறக்கு வர அதில் உட்காந்துருங்க அப்படின்னாங்க. சரின்னு நானும் போய் உட்காந்தேன். இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன இப்படி வந்திருக்கோம், வீட்டில் கூட சொல்லலை இந்த மாதிரி நாகதோஷம் கழிக்க போகிறேன்ட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த பாம்புகள் குறுக்க வர்றதுனால கெட்டது நடக்குதா, இல்லை கெட்டது நடக்கிறத கடவுள் நமக்கு முன்னாடியே எச்சரிக்கையாக சொல்கிறாரா அப்படிங்கிற யோசனை வந்துக்கிட்டே இருந்ததுங்க. திரும்பி திரும்பி யோசித்தேன். எனக்கு என்னமோ கடவுள் நமக்கு கெட்டது நடக்க போகுங்கிறத முன்கூட்டியே சொல்கிறாரு. அதை இந்த தோஷம் நீக்கிறதன் மூலமாக நிறுத்திட்டோம்னா நமக்கு கெட்டது நடக்கிறது தெரியாமையே போயிடுமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. சரின்ட்டு போய் அந்த கடைக்காரம்மாட்ட வாங்கின பொருளெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு, எனக்கு வேண்டாங்க, நான் நாகதோஷம் கழிக்க விரும்பலை அப்படின்னு. அந்த அம்மா திருப்பி வாங்க மாட்டேன்ட்டாங்க. வேறு யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு காசு வாங்கி தரேன் அப்படின்னாங்க. சரின்னு காத்திருந்தேன்.
கோயில் திறந்தது. போய் சிவபெருமான தேங்காய் பழத்தை கொடுத்து சாமி கும்பிட்டு பின்னாடியே போய் அந்த நாகதேவதையும் வணங்கிட்டு வந்துட்டேன். திரும்பி வந்து அந்த அம்மாட்ட கேட்டப்போ ஒருத்தர் வாங்கினாங்க, ஆனால் பாதி விலை தான் தருவேன்னாரு. சரின்னு அதையும் வாங்கிட்டு கிடைச்சது வரைய லாபம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பிரச்சனைனா, வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நாகதோஷம் கழிக்கலான்ட்டு போனேன். பொருளெல்லாம் வாங்கினேன், ஆனால் கழிக்காமல் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு தோணுனது இதுதான். கடவுள் வந்து எனக்கு கெட்டது நடக்கிறத முன்கூட்டியே தெரிவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு யோசனை தோணுச்சு. அதனால நான் வந்து தோஷம் கழிக்காமல் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களும் மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து தெய்வ குத்தம், நீங்கள் கழிக்கிறதுக்கு தானே போனீங்க, ஜாமானெல்லாம் வாங்கிட்டு தானே போனீங்க, இந்த நோக்கத்தில் தானே போனீங்க, அங்கே போயிட்டு இல்லை எனக்கு இது சரியாக படலைன்னு வந்தால் அது சாமி குத்தம் இல்லையா அப்படின்னு திருப்பி போய் கடவுளை வணங்கிட்டு அந்த நாகதோஷத்தை செஞ்சு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? நான் பண்ணது சரியா தப்பா? நீங்களே இதை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் போய் மறுபடியும் நாகதோஷம் கழிக்கணுமா, இல்லை எனக்கு தோணுது சரியா? தயவுசெய்து உங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.